இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க செலுத்துகிற வாக்கு என்பது டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். அப்பதான் நம்முடைய திராவிட மாடல்ல செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கும். கூவத்தூர்ல தவழ்ந்து ஊழல்ல திளைச்சி உரிமைகளை தொலைச்சி தமிழ்நாட்டை நாசப்படுத்தின பழனிசாமி ஆட்சியில என்ன வளர்ச்சி பெற்றது? 0.07 0.07 தான், 0.7 தான் விழுக்காடு வளர்ச்சி. அதாவது வளர்ச்சியே நின்று போச்சு. ஆனா இன்றைக்கு 11.19 விழுக்காடு வளர்ச்சி. இந்தியாவுக்கு ரோல் மாடல் இது. தமிழ்நாடு தலைநிமிர்ந்து கம்பீரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் அரசோட திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னடா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாத்திட்டாருன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நாள் முழுக்க சொல்லிட்டே இருக்கலாம். முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டேன்? மகளிர் எல்லாரும் விடியல் பயணம் செய்யலாம் ஆரம்பிச்சு. பூண்டியிலிருந்து திருவள்ளூருக்கு வந்து காய்கறி விற்கணும். ஊத்துக்கோட்டையிலிருந்து ரெட்டில்ஸுக்கு வேலைக்கு போகணும். திருப்பாச்சூர்ல இருந்து திருத்தணியில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். தாமரை பாக்கத்திலிருந்து ஆவடி அம்பத்தூருக்கு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகணும். எந்த பயணமாக இருந்தாலும் பெண்கள் நினைச்ச உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸுக்கு மாசம் 1000 அல்லது 1500 ரூபாய் ஆகணும். வீட்டிலே முடங்கி இருந்தவங்க கூட தங்களுடைய வாய்ப்புகளை தேடி பொருளாதார சுதந்திரத்தோட பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அவங்க தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு அந்த உரிமையை பெருமையோடு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பழனிசாமிக்கு பர்னால் தடவர் அளவுக்கு எரிச்சலை கொடுத்துச்சு. இந்த திட்டங்களையும் பயனுடைய பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரு. அதுக்கான பரிசு தான் 10 தொழில் பழனிசாமி என்ற பட்ட பெயரோடு இப்ப இருக்காரு. அந்த பேரை 11 தொழில் பழனிசாமின்னு அப்கிரேட் பண்ணிடலாமா? வாய் கொழுப்போடு அசிங்கமா அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு காமெடியில வரும், நகைச்சுவை டைலாக் வரும், அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டான்னு. அது மாதிரி எவ்வளவு முறை நம்ம கேட்டாலும் அவங்க அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆனா உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கம்பீரமா சாதனைகளை புள்ளி போறதோட சொல்ற